ஸோ இன்னையிலேருந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நான் ஒரு ஐடி எம்ப்ளாயாக விவசாயத்தை கற்றுக்க போகிறதுல நாள் 3ங்க. காலையில் வெளியில் வந்து பார்த்தா நேற்று நினைஞ்ச தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா காய வச்சுட்டு இருந்தார். அப்புறம் மார்னிங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு தேவையான உணவை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று நான் வாங்கின முட்டையை தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வேலை செய்கிறதுக்கு ப்ரோட்டீன் தேவையில்லைங்க. அப்புறம் நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா களியும் கார குழம்பு கொண்டு வந்திருந்தாரு. அதை வந்து சாப்பிட்டு அப்புறம் ஃபார்ம் போய் பார்த்தா நம்ம நாற்றுங்களாம் நட வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் நம்ம கோகுலன்னா கொஞ்சம் கத்திரிக்காவை வந்து பொறிச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னாரு. பாருங்களேன் எவ்வளோ பெரிய முள்ளு இருக்குதுன்னு இந்த கத்திரிக்காயில். இந்த சீடு உங்களுக்கு தேவைன்னாலும் கால் பண்ணுங்க, நான் ஸ்க்ரீனில் நம்ப தந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று களை எடுத்த மாதிரி இன்றைக்கி இந்த இடத்துல தான் நான் களை எடுக்க போகிறேன். நிறைய பேர் கேட்பீங்க என்னடா இன்றைக்கும் களையை தான் எடுக்கிறியா அப்படின்னு. நீங்கள் ஒரு நாள் விவசாயத்தில் வந்து பாருங்கள், ஒரு களைனால எவ்வளோ பிரச்சனை, அதை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். அதுவும் இல்லாமல் இந்த களையை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸும் அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் முடிச்சிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கோகுலனா அந்த சைடு பெட் ரெடி பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் போய் பெட் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நிறைய பேர் கேட்பீங்க இது என்னடா கோணையா பெட் ரெடி பண்ணியிருக்கேன்னு. இல்லைங்க, லேண்டு கொஞ்சம் சைடு வாங்கியிருக்குது, அதனால தான் அப்படி தெரியுது. ஸோ இது முடிச்சுட்டு வந்தோடனே தாத்தா பார்த்தீங்கன்னா பாசமாக இளநீ வெட்டி இருந்தார். அதை கல்ப்புன்னு குடிச்சிட்டு டேரெக்டாக போய் தண்ணி தொட்டிக்குள்ளே குதிச்சோங்க. ஆனால் தண்ணி தொட்டிக்குள்ளே குதிச்சோடனே ஒரு வெடப்பாயிடுச்சுங்க. அது என்னன்னு நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க. நான் சொன்னேன்னா கோகுல எனக்கு வெடப்பாயிரும். குளிச்சுட்டு வந்தோடனே ஆஃபீஸ் ஒர்க்கில் உட்காந்துட்டாங்க. அதை நான் கொஞ்சம் நேரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மணி வீட்டுக்கு போயிட்டவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. பாருங்களேன், நான் பண்ண எல்லாருமே சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இந்த வாண்டுகளோட சேட்டையை பாருங்களேன், எப்படியெல்லாம் அடிச்சிட்டு இருக்கானு. இந்த மாதிரி அவங்க பைசெப்ஸ் எல்லாம் அடிப்பா பாருங்க. அப்புறம் மணி வீட்லயே நம்ம வந்து தோசையை டன் கணக்கில் இறக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்களேன், பேக்கெட் ஆட்டுவேன், ஒருத்தன் என்ட்ராவான் பாருங்களேன். வாங்குற சிப்ஸ் பேக்கெட்ல இவன் தாங்க பாதி சாப்பிட்டு இருக்கிறான். இதோட இன்னைக்கோட டாஸ்க் எனக்கு முடிஞ்சுங்க. நாளைக்கு பார்ப்போமா. ரொம்ப நன்றி.